இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோவில் குளத்துல 3 தடவை முங்கி எந்திரிச்சு வந்து இங்க சுத்தி இருக்கிற வீடுகள்ல அவங்க கிட்ட மடிப்பிச்சை ஏந்தி அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு வந்து மடிப்பிச்சை வாங்கினத அம்மன் சன்னதியில கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி செஞ்சா ஆத்தா மனசு குளிரும்னா நான் இப்பவே செய்யறேன் சாமி. அம்மா அது மட்டும் இல்லம்மா, அம்மனை வேண்டிக்கிட்டு ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு இந்த கோவிலை சுத்தி வரணும். அந்த அம்மனை தலையில வச்சுக்கிட்டு வரணும். அப்புறம் அக்னி சட்டியோட அத ஒரு கையில ஏந்தி வரணும். இது உன்னால முடியாதுமா, ரொம்ப கடுமையான பரிகாரம்மா. நீ நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறதால உன்னை இந்த பரிகாரம்லாம் செய்ய சொல்றது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குமா. அதனால நீ பண்ண வேண்டாம். என்ன சாமி, என்னத்துக்கோசரம் இப்படி சொல்றீங்க? என் தாடிகாரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் உசிரியை வேணாலும் குடுக்கிறேன் சாமி. ஐயோ அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. ராணி வேணா ராணி, சொன்னா கேளு. சொன்னா கேளுடி. சொல்றோம்ல, டாக்டர் உனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன தடுக்காத தாமரக்கா. அப்பா, ராணி வாயும் வயிறுமா இருக்கா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. வளரு, நீ கொஞ்சம் இருமா. அம்மா ராணி, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் செய்ய வேண்டாம்மா. சொன்னா கேளுமா. தாத்தா, தயவு செஞ்சு என் உடம்பு காரணம் காட்டி என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவை காரணம் காட்டி என்ன தடுக்காதீங்க. நான் என் தாடிகாரனுக்கோசரம் இதை செஞ்சே ஆகணும். இங்க பாரு ராணி, சித்தார்த்தோட அத்தன்னா, அவனுக்காக நான் ஒவ்வொரு வீடா போய் மடிப்பிச்சை கேக்குற ராணி. நான் செய்யற இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு நீ பண்ண வேண்டாம். சொன்னா கேளு ராணி. சித்தி, யாருக்கு பசி இருக்குதோ அவங்க சாப்பிட்டாதான் சித்தி வயிறு நிறையும். என் புருஷனுக்கு தான் உடம்புக்கு முடியல. நீங்க அவனோட அத்தையா இருக்கலாம், ஆனா அவரோட பொண்டாட்டினா. ராணி, நீ சொல்றது சரிதான் ராணி. உசரி ஐயா, ராணி புலத்தாச்சி பொண்ணாகிறதால வேற ஏதாவது பரிகாரம் இருக்குதா? அப்படி ஏதாவது பரிகாரம் இருந்தா பூசாரி ஐயா சொல்லிருக்க மாட்டாரா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அம்மன் மனச குளிர வைக்க என்னென்ன பரிகாரம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் செய்யதான் போறேன். அம்மா ராணி, டாக்டர் நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன்னை வெயில்ல போக வேணாம்னு சொன்னாங்க. உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்கம்மா. தாத்தா, தாடிகாரனுக்காக இந்த உடம்புல இருந்து உசுறு போனா கூட அத நான் சந்தோஷமா ஏத்துப்பேன்.